தலைவர் திமிங்கலம் தான். இவர் ஒத்தாளா தூக்கி நிறுத்த போறேன்னு சொல்ற பைக்கை ஒரு 5-6 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. இப்ப பைக்கை தூக்கி தலைக்கு மேல தூக்கி வச்சு நடக்க போறேன். நம்ம தமிழ்நாட்டுல, நம்ம சவுத் இந்தியால பஸ். முதல்ல இந்த கைகள் எப்படி இப்படி உருவாக்குனீங்கன்னு சொல்லுங்களேன். கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. நீங்கள் உங்கள் கைகளின் வழியாக உங்கள் அபூர்வ கைகளை வைத்துக் கொண்டு என்ன செய்வீர்கள்? முதல்ல இந்த கைகள் எப்படி இப்படி உருவாக்குனீங்கன்னு சொல்லுங்களேன். ஒரு 20 வருஷமா பிராக்டிஸ். அப்போ எங்களுக்கு இனிமே முடியாது. ஓகே, நல்லபடியா உருவாயிருக்கு. அப்பன்னு பார்த்து ஜட்ஜ் உள்ள வர ஒரு 2-3 வாட்டி இந்தியா ஸ்ட்ராங்மேன் வின் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து நான் ஆக்சுவலி லாஸ்ட் 1 வருஷமா நிறைய ப்ரோக்ராம் விஜய் டிவியில் பார்ப்பேன். பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு வாட்டி பைக் தூக்கினா எப்படி இருக்கும்னு ஃபீல் பண்ணி அது நேச்சுரலாகவே இன்னைக்கு நடக்குது. என்ன பண்ண போற? பைக்கை தூக்கி தலைக்கு மேலே தூக்கி வச்சு நடக்க போறேன். நம்ம தமிழ்நாட்டில், நம்ம சவுத் இந்தியாவில் பஸ் டைம் வந்து நான் பண்ண போறேன். ஓகே, எடுங்க, கொண்டு வாங்க பைக்கை. அதாவது இவர் ஒத்தாளா தூக்கி நிறுத்த போறேன்னு சொல்ற பைக்கை ஒரு 5-6 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. காப்பாத்ரா சாமியே. தலைவர் திமிங்கலம் தான். கடல் சேரும் இதை பாட்டு விட்ட உழுவ மீன் விட்டதையா அச்சாயத்து தலைவரான புறா மீன் தான். அப்பா மொரட்டு பீஸ பார்த்துட்டு இப்போ இவர் எப்படி அதை தூக்க போறாருன்னே ரொம்ப ஆர்வமா தான் இருந்தேன் ஃபர்ஸ்ட். ஆனா அவர் அசால்ட்டா தூக்கி அப்படியே தலைக்கு மேல வச்ச உடனே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ்லாம் வரும்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சுனா. குடிச்சாயா பாயிண்ட் தலைக்கு மேல வச்ச இல்ல, நடந்து வந்தார் 2 ரவுண்ட். 2 ரவுண்ட் நடக்கறாரு. ஓ வேகம் எனக்கு அது இறக்கி விடும்போது எப்படியும் கீழே ஏதாவது மிஸ் ஆயிடுமோ அப்படின்னு கரெக்டா அதே மாதிரியே லேண்ட் பண்ணிட்டாரு. அதுதான் பயங்கரமா இருந்துச்சு. இப்போ வரைக்குமே ஒன் சைடு பைக்ல உட்காருதுன்னா எனக்கு பயம். ஆனா அந்த பைக்கே ஒரு தூக்கி இருக்காருன்னும் போது பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னமா பிரிஞ்சு போன மகனும் மருமனும் ஒண்ணு சேர மாதிரி நீ என்னமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் பாக்கும்போது அவ்வளவு பயமா இருந்துச்சு எங்களுக்கு பாக்கும்போது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சூப்பர், வெரி நைஸ் சார், தேங்க்யூ. ஏன்னா இது ஒரு பெரிய ஸ்டண்ட் தான். ஓகே, வாழ்த்துக்கள் சார், குட் லக் சார், கிரேட்.